ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். ஏஎன் குக்கிங் கிச்சன்லேருந்து பேசுகிறோம். இன்றைக்கி சோயா பண்ணை வச்சு ஒரு கிரேவி ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கு 1 லிட்ரு தண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் தண்ணி சூடாகிட்டு இருக்கு. அதில் கல் உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம 100 கிராம் சோயா பண்ணை எடுத்துருக்கோம். அதை இதில் இப்போ சோயா பண்ணை இதில் போட்டுக்கலாம். 100 கிராமு பாக்கெட்டு. அப்போக்கு எப்போ அப்படியே கிண்டிக்கங்க. ஒரு கொதி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ சோயா பண்ணை ஒரு சாஃப்டாக வந்துட்டுது. நல்லா தண்ணி கொதிச்சு சோயா பண்ணை நல்லா சாஃப்டாக ஆகிட்டு இப்போ தண்ணியை வடிகட்டிக்கலாம். காய் வடிகட்டி வச்சு தண்ணி வடிகட்டிக்கோங்க. பச்சை தண்ணியை ஊற்றி அப்படியே கழுவிக்கோங்க. அப்படியே இருக்கட்டும், தண்ணி வடிகட்டும். இங்கே பாருங்கள், அப்படியே தண்ணி வடிஞ்சிட்ருக்கட்டும். கொஞ்சம் சூடாக இருக்குது. அப்புறமா நம்ம புழிஞ்சு எடுத்துக்குவோம். அதே கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். ஆயில் போட்டுக்கலாம். கடாய் காஞ்சிட்டு இப்போ நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டால் நல்லாயிருக்கும். எப்படி காயட்டும். கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. ஒரு பிரியாணி இலை போட்டுக்கோங்க. 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை சின்ன சின்னதாக உடைச்சி அதையும் இதில் போட்டுக்கோங்க. நாலு வெங்காயம், மீடியம் சைஸு வெங்காயத்தை எடுத்து லைட்டாக அப்படியே ஒரு சுற்றி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிட்டு இப்போ 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ரெண்டு சின்ன தக்காளி எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. வதக்கிக்கோங்க. அடுப்பு மீடியமாக வச்சுக்கோங்க, அடி பிடிக்கும். இப்போ 1 ஸ்பூனு, சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன்கிட்ட சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன்.
அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன்கிட்ட கறி மசாலா பட்டைத்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் மிக்ஸி சாரை கழுவி கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கேன், அதை இதில் ஊற்றிக்கோங்க. இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ நம்ம சோயாபன் வந்து நல்லா ஆறிட்டு அதை நல்லா தண்ணியை புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி புழிஞ்சு எல்லா சோயாவையும் புழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. சோயாபன் வந்து புழிஞ்சு தண்ணி சுத்தமாக புழிஞ்சு டைட்டாக எடுத்தாச்சு. இப்போ இதில் 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிரை ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க, இல்லைன்னா அப்படியே திரிஞ்சு போனது மாதிரி ஆகிடும், திரியாக கிடக்கும் தயிர். இதில் கொஞ்சோண்டு புதினா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கோங்க, நைஸாக கட் பண்ணிவிட்டு. அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூனுக்கிட்ட மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா அப்படியே பச்சை வடை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இப்போ இந்த சோயாபன்னை போட்டுக்கோங்க. சோயாபன்னை போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது சப்பாத்தி, புரோட்டா, பூரிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சாதத்துக்கு வேணும்னாக்கா தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்து நம்ம இது பண்ணிக்கலாம், கிரேவியாக இருக்கும். அப்படியே கொதிக்கட்டும். நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி கிரேவி ரெடி ஆகிட்டு இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் வந்து வாடைக்கான சேர்க்குறோம். 2 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் 1 கைப்பிடி அளவு கஸ்தூரி மெட்டி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். கஸ்தூரி மெட்டி வந்து நல்ல சிக்கன் கிரேவி மாதிரியே நல்லா வாடையாக இருக்கும். வெந்தயக்கீரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு புதினா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சோயா கிரேவி ரெடி ஆகிட்டு நீங்களும் இதை பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் தெரிவிங்க. லைக் போட மறந்துடாதீங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.